சபையோர் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரித்தின் சாய்குமார். நான் இன்று பேசப்போகிற தலைப்பு எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய திருக்குறள். இதன் அர்த்தம் காலத்தை கடந்த திருக்குறள். எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ மதத்திற்கோ மட்டும் உரியதல்ல. இது காலந்தோறும் மாறாத மனித வாழ்வியல் நெறிகளை போதிக்கின்றனர். உலக பொதுமறை. திருக்குறளில் உள்ள கருத்துக்கள் உலகத்துள்ள அனைத்து மனிதர்களுக்கும் எந்த மொழி, இனம், நாடு, மதம் போன்ற வேறுபாடின்றி அமைந்துள்ளதால் இதனை உலக பொதுமறை என்றும் அழைக்கிறார்கள். தமிழின் தலை சிறந்த நீதி நூல் இது. இதில் சிறப்பம்சங்கள் இதோ. திரு என்பது மென்மையும் மரியாதையும் அடிக்கும் மொழி. குறள் என்பது குறள் என்பா என்னும் பாவகையில் அமைந்துள்ள 2 அடிகள் கொண்ட செயல். எனவே திருக்குறள் என்பது ஒரு தெய்வீக ஈரடிப்பாக்கள் என பொருள்படும். திருக்குறளில் 330 குறட்பாக்கள் உள்ளனர். திருக்குறளில் 330 அதிகாரங்கள் உள்ளனர். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள் உள்ளனர். இந்த 133 அதிகாரங்களும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதனால் இதனை முப்பால் என்றும் அழைக்கிறார்கள். அவையானது அறத்துப்பால் 38 அதிகாரங்கள், அறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகள், பொருட்பால் 70 அதிகாரங்கள், ஆட்சி மற்றும் பொருளாதாரம், காமத்துப்பால் அதாவது இன்பத்துப்பால் 25 அதிகாரங்கள், குடும்ப வாழ்க்கை மற்றும் காதல். இந்த 2 அடிகளிலும் ஆழமான கருத்துக்களை எடுத்துரைக்கும் அம்சம் திருக்குறளுக்கு உண்டு. சுருக்கமாக சொன்னால் திருக்குறள் என்பது மனித வாழ்க்கையை முழுமை அடைய செய்வதற்கு ஒரு காரணம். எனக்கு பிடித்த திருக்குறள்கள்: விண்ணின்றி போய்பின் விருநீர் வீணுலகத்து உன்னின்றி உதற்றும் பசி, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவனுக்கு மாடல்ல மற்ற எவை, கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. நன்றி.